புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இறந்த பிறகு புரட்சித் தலைவர் புகழ் மங்காமல் தங்கமாக சொலித்துக் கொண்டிருக்கின்றது என்பதற்காக இதயக்கனி திரைப்படமே ஒரு சாட்சியாக விளங்கிக் கொண்டிருக்கின்றது. சினிமாவில் அரசியலை புகுத்தி வெற்றி கண்ட ஒரே தலைவர் நம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்தான். சினிமாவில் அசைக்க முடியாத சூப்பர் ஸ்டார். அவர் நிஜமாக உச்சத்தில் இருந்தபோது சினிமாவை விட்டு அரசியலுக்கு வந்தவர். சினிமாவை பள்ளிக்கூடம் போன்று மாற்றியவர். தன்னுடைய ரசிகர் தன் திரைப்படத்தை பார்த்து கெட்டுவிடக்கூடாது என்ற நல்ல எண்ணம் கொண்டவர். அதனால்தான் ஒரு திரைப்படத்தில் கூட அவர் குடிப்பது போன்ற மற்றும் புகைப்பது போன்ற வன்முறையை தூண்டுகின்ற ஒரு காட்சி இடம்பெறவில்லை. தலைவர்கள் அறிஞர்கள் சொன்ன கருத்தை எல்லாம் சினிமாவில் எளிமையாக சொன்னார். அதனாலே எம்ஜிஆரை வாத்தியார் என்று அன்போடு மக்கள் அழைப்பார்கள். இன்றைக்கு யாரோ திரைப்படத்தில் நடித்துவிட்டு எம்ஜிஆரை போல் கனவு காண்கின்றார். ஒருபோதும் கனவு நனவாக தன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுது கொடுத்து கொடுத்து சிறந்த கருத்துக்கு சொந்தக்காரர். இந்த மண்ணிலே மறைந்தாலும் அவர் இன்றைக்கு மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் இறந்த பிறகும் தன்னுடைய சொத்துக்களை வாய் பேசாதவர் காது கேளவருக்கு தன்னுடைய சொத்தை கொடுத்து அந்த குழந்தைகளை காப்பாற்றிய பெருமை நம்முடைய தலைவருக்கு ஒருவருக்கு மட்டும்தான். திரைப்படங்களில் மக்களுக்கு என்னெல்லாம் செய்தவன் என்று சொன்னாரோ அவை எல்லாவற்றையும் முதல்வராக வந்து செய்து காட்டியவர் நம்முடைய தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். கல்வி பொருளாதாரத்தில் ஒரு சமூக புரட்சி செய்தார். ஏழை எளியவர்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் உள்ளிட்ட அத்தனை தரப்பு மக்களையும் உழைப்பதற்கு 68% இடஒதுக்கீடை கொண்டவர் நம்முடைய தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். தான் உழைத்து சம்பாதித்த சொத்துக்களை எல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்து கலியுக வள்ளலாக வாழ்ந்து காட்டியவர். அதனாலே ஒவ்வொரு குடும்பத்தினரும் இன்றைக்கு நம் மனதிலே உள்ளத்திலே சாமியாக அவரை வைத்து பூஜித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒருவர் அவரது பக்தராக ரசிகராக இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட இதயக்கனி படத்தை ரீரிலீஸ் செய்திருக்கும் உலக எம்ஜிஆர் பேரவைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு இதயக்கனி படம் வெளியிட்டு ஒத்துழைப்பு கொடுத்த தியேட்டர் உரிமையாளர்களுக்கும் ரசிகர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விரைவில் பொன்மலைச்சம்பல் புரட்சித் தலைவர் வழியிலான அம்மா ஆட்சியை அமைப்போம். தமிழகத்தை மீண்டும் ஒரு பொற்கால ஆட்சியாக கொண்டு வருவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். முக்கிய செய்தி: சென்னை ஆல்பர்ட் தியேட்டரில் எம்ஜிஆரின் இதயக்கனி திரைப்படம் 225வது நாள் வெற்றி விழாவில் இபிஎஸ் பங்கேற்று உரையாற்றினார். அது தொடர்பான காட்சிகளை பார்த்தோம். இதயக்கனி வெற்றி விழாவில் பங்கேற்ற இபிஎஸ் பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக இதயக்கனி திரைப்படம் தொடர்பாக பேசியிருந்தார். குறிப்பாக எம்ஜிஆர் பெயரை சொன்னால் எம்ஜிஆர் ஆகிவிட முடியுமா என்றும் தவிக தலைவர் விஜயை மறைமுகமாக சாடி பேசியிருக்கிறார். மக்கள் சக்தி படைத்தவர் எம்ஜிஆர் என்றும் கூறியிருக்கிறார். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.